பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஒரு அருமையான வசனம் பாருங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அவரை நாம் எப்போது தேடினாலும் நமக்கு தென்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே சில காரியங்களுக்காக நாம் தேடும்போது முழு இதயத்தோடு தேட வேண்டும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல உபாகமத்திலே சொல்லப்பட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல இந்த மாதிரியான ஒரு சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லப்படும். அதே போல வேற எந்த ஜாதிக்கும் இல்லாத ஒரு ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு அன்புள்ள கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம். காரணம், நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம்முடைய கூப்பிடுறதுக்கு முன்பதாக அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நானே அவனோடு அவனை பலப்படுத்துவேன் என்று எல்லாம் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் சொல்லுகிறது. அதுபோல அதுக்கு அடுத்த இதில் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நாம் தேட வேண்டிய இடத்துல தேட வேண்டிய நேரத்திலே தேட வேண்டும். எப்படியாய் அவரை தேட வேண்டும்? அவரை சகாயம் கிடைக்கும் நேரத்தில் பக்தி உள்ளவனவனும் அவரை நோக்கி விண்ணப்பம் சொன்னுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் மனுஷனுடைய காரியங்களுக்கு பின்பதாக போவதற்கு பதிலாக கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் அவர் சமீபமாய் இருக்கிறார், உங்களோடு அடுத்து வந்து நீங்கள் கேட்பதை. அதுபோல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அன்புக்குரியவர்களே, வேறு எந்த ஜாதிக்கும் கொடுக்காத ஒரு பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு கிடைத்திருக்கிறார். அந்த தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். இந்த நாட்களில் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் கூப்பிடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய எல்லா காரியங்கள் மேலும் உங்களை ஜெயாலியாய் நடத்துவதற்கு, ஜெயமாய் உங்களுடைய காரியத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.